ஒருத்தரை காணவில்லைன்னா நியூஸ் பேப்பர்ல நியூஸ் கொடுத்து கண்டுபிடிச்சிடலாம். நியூஸ் பேப்பரையே காணவில்லைன்னா கண்டுக்காம போயிடலாம். மலைப்பு செய்திகளில் எல்லாமே மலைப்பு செய்திகள் தான். ரொம்ப மலைக்கிற மாதிரி ஒரு செய்தி என்னென்னா, கார் ஃப்ரீ சண்டே. சென்னையில் பெசன்ட் நகரில் ட்ரைவ் அவுட் பண்ணியிருக்காங்க. ரோட்டில் காரே இருக்கக்கூடாதுன்னு. சில பேர் கார் ஃப்ரீன்னு கார் ஃப்ரீயாக கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய ரிப்போர்ட்டர் லொக்கேஷனில் இருக்காரு, ஆன் த ஸ்பாட்டில். வணக்கம் மிஸ்டர் பிரசாத். வணக்கம் சார். மிஸ்டர் பிரசாத், நீங்கள் ஏதாவது மைக் ஏதாவது டிஸ்கவுண்ட் சேலில் வாங்கினீங்களா? சார் 2 வாங்கினா 5 ஃப்ரீ சொன்னாங்க சார். 3 வாங்கிட்டேன் நான். வெரி குட். மீதி 2 வித்துருங்க. இப்போ உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கார் ஃப்ரீ சண்டே கான்செப்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் சார். ஃபாஸ்ட்டாக போகுதா? ஏங்க ரோட்டில் காரே இருக்கக்கூடாதுன்றாங்க, எப்படி ஃபாஸ்ட்டாக போகும் சார்? சொன்னால் நம்ம மாட்டிக்கு 160 170 km/h போயிட்டே இருக்கு சார். சார்ஜென்ட்ல பார்க்குறாங்க, ஆனால் பிடிக்க மாட்டேன்றாங்க சார். டிராஃபிக் சார்ஜென்ட் பிடிக்க மாட்டேறாங்களா? ஆமாம். இல்லை, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் இருக்காட்டுக்கோட்டை சார். இது இருக்காட்டுக்கோட்டை. இருங்காட்டுக்கோட்டை? ஆமாம். கார் ரேஸ் போகிற இடம். ஆமாம் சார். அங்கே கார் ஃபாஸ்ட்டாக தாங்க போகும். ஏங்க இதுனா கிண்டிக்கு போயிட்டு குதிரை ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொன்னேன். எப்படிங்க நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? எதுக்கு அந்துக்கு போனீங்களா? என்ன சார் பேசுறீங்க? நீங்க எங்க போக சொன்னீங்க? நீங்க பெசன்ட் நகர் தானே உங்களுக்கு போக சொன்னோம் கார் ஃப்ரீக்கு. எல்லாம் உட்காந்துல கேட்காதீங்க. நானும் ஃபர்ஸ்ட் பெசன்ட் நகர் தான் போனேன் சார். அங்கே பார்த்தா கார் ஃப்ரீ சொன்னாங்க. இப்போ யாராவது கேட்டுட்டு பார்க்கலாம் பார்த்தா யாருமே காணும். அப்படியே கேட்க கொஞ்சமாக போயிட்டு நேரம் இங்கே வந்துட்டேன் சார். நான் அப்படியே கொஞ்சமாக போய் இருங்காட்டுக்கோட்டை வந்துட்டீங்க. ஆமாம் சார். நீங்கள் ரொம்ப போகிற ரேட்டில் பெங்களூர்லாம் போயிடுங்க போல இருக்கு. சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கார் ஃப்ரீ சொன்னாங்க இல்லையா? ஆமாம். அந்த கான்செப்ட் இப்போ எப்படி இருக்கு? இப்போ இந்த கார்லாம் எங்கே பார்க் பண்ணுறாங்க? மொட்டை மாடி சார். மொட்டை மாடியில் எப்படி கார் பார்க் பண்ணுவாங்க? ஏன்னா சார், ஒரு வீட்டில் லிஃப்ட் இருக்கு இல்லையா? லிஃப்ட் திறக்க வேண்டியது, கார் உள்ள பார்க் பண்ணது, நேராக மேலே எடுத்து போக வேண்டியது. ஓ, லிஃப்ட்ல மேலே போயிடுது. சரி, சில ஃபிளாட்ல எல்லாம் லிஃப்ட் இருக்காது இல்ல, அப்ப எப்படி கார் பார்க் பண்ணுவாங்க? கார் லிஃப்ட் கேட்டு போயிடுவாங்க சார். கார் லிஃப்ட் கேட்டு போறது எனக்கு வழக்கம் போல நீங்க பேசுறது எதுவுமே புரியல. சரி, இப்போ கமிங் டு பெடஸ்ட்ரியன்ஸ், பாதசாரி நிலைமை என்ன? என்ன சார்? என்ன சார் பாதசாரி நிலைமை என்னன்னு? பட்டு சாரி செம்ம சேல் சார். பட்டு சாரியா? என்ன நான் பாதசாரினா பெடஸ்ட்ரியன்ஸ் பத்தி கேட்கிறேன். ரோட்ல நடந்து போறாங்களே, அவங்க நிலைமையை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஓ, அதுவா சார்? பயங்கர மோதல் சார், கண்ணாமண்ண மோதல். எல்லாம் கார் வேற பார்க்கிங் ஃப்ரீயா, ரோட்ல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பல் இடிச்சு தட்டுறாங்க. சொன்னா நம்ம மாட்டிக்க. டாஸ்மாக்ல இருந்து ஒருத்தர் தண்ணி அடிச்சு எல்லாரும் இஷ்டு போறான் சார். கார் ஃப்ரீ பத்தி கேட்டா நீங்க பார் ஃப்ரீ பத்தி சொல்லிருக்கீங்க, அதை பத்தி கேட்கவே இல்லை. வேற ஏதாவது யூனிக் கான்செப்ட் ஸ்கீம் ஏதாவது வச்சிருக்காங்களா பார்க்கிங்க்கு? வச்சிருக்காங்க சார். என்னது? ஒரு காலனில பியூட்டிஃபுல்லா வீடெல்லாம் கட்டிட்டு ஓரமா பார்க் கட்டிருக்காங்க சார். இந்த கார் வந்து அந்த பார்க்ல பார்க் பண்ண வேண்டியது. கார் பார்க்கிங் அதான் சார். பார்க்ல கார் வச்சா கார் பார்க். ஆமா சார். இப்போ எலிஃபென்ட் கேட்னா இப்போ நாயை கட்டுற மாதிரி யானையே கேட்ல கட்டிடுறது, அதானே சொல்றீங்க? இன்சல்ட் பண்ணாதீங்க சார். ஜஸ்ட் மினிட் பிரசாத். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. லேட்டஸ்ட் நியூஸ் மிஸ்டர் பிரசாத். சொல்லுங்க. இந்த கார் ஃப்ரீ இல்லையா, அது சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு நியூஸ் வந்திருக்கு சார். நான் காரை வந்து ராங் ரூட்ல பார்க் பண்ணிட்டேனே. அதான் சார்ஜென்ட் வந்து உங்க காரை டோ பண்ணி போயிட்டாராம். நீங்க துரத்தினே நாய் மாதிரி ஓடுங்க. வாட் அ ஷேம், வாட் அ ஷேம், வாட் அ ஷேம், வாட் அ ஷேம். என்ன மழை பெய்யுது பாருங்க. சும்மா இல்ல பாருங்க சார். எல்லாத்தையும் முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்ற? லிஃப்ட் ஆபரேட்டர் சார். லிஃப்ட் ஆபரேட்டருக்கு எப்படி தெரிஞ்சது 10ஆம் மாடி மிஸ்ஸிங்?